பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் அலைமோதி வருகின்றனர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து வரும் நிலையில் தற்போது திருச்செந்தூரிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். முருகனை வழிபட வெளி மாநிலங்களில் இருந்தும் குடும்பத்தோடு வருகை புரிந்துள்ளனர் பக்தர்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆனந்த், சொல்லுங்க, தற்போது திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக வருகை புரிந்துள்ள நிலையில் அங்கு என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விரிவான விவரம் என்ன பதிவு? வணக்கம். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குலதெய்வ வழிபாட்டிற்காக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளதுடன் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் பங்குனி உத்திர தினத்தில் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடுவது என்பது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு முன்னர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். மேலும் இதையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் இன்று பங்குனி உத்திரம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், குறிப்பாக சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் நாளிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடியும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.